இந்த எக்ஸிட் போல் வந்து இங்கே தமிழகத்தில் திமுக சாதகமாக வந்திருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எக்ஸிட் போல் வந்து இங்கே இருக்கிறத அவங்க மாற்றி சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு தெளிவான முடிவை மக்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். எனவே அதனால் எக்ஸிட் போலில் அவங்க அதை மாற்றி சொன்னால் மிகப்பெரிய தப்பாக இருக்குங்கிறதுக்காக சொல்லலை. ஆனால் நார்த் இந்தியாவை பொறுத்தவரையிலும் அவங்க அதில் பல விதமாக மாற்றி சொல்லியிருக்காங்க. அதை இப்போ விவாதங்களில் பார்த்ததுன்னா அதற்கு நிறைய பதில் சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் நாளை மறுநாள் அது தெரிய இருக்கிறது. கலைஞர் நூற்றாண்டு விழா நாளைக்கு முடியுது. கலைஞர் நூற்றாண்டு விழாவை பொறுத்தவரை அவருடைய 100 ஆண்டு காலம் முடிந்து 101வது ஆண்டு காலத்தில் நாம் இந்த நிகழ்ச்சி எல்லா இடத்துலையும் கழகத் தோழர்கள் அவர்களாக விரும்பி பொதுமக்களும் அதில் மிகுந்த ஈடுபாட்டோடு அந்த நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட தேர்தல் விதிமுறைகள் 6ஆம் தேதி வரலும் இருக்கிற காரணத்தால் அதற்கேற்பத்தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த 6ஆம் தேதிக்கு பின்னாலே அந்தந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பொதுமக்களுக்கு பயன்படுகிற வகையில் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஏற்பாட்டை செய்தார். முதலமைச்சர் இருக்கிற நீங்களே சட்டமன்றத்தில் சுவையான ஏதாவது நிகழ்ச்சி? அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. நான் சட்டமன்றத்தில் இருந்த பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். அப்பொழுது நடந்த நிறைய சம்பவங்கள் அவரை பொறுத்தவரை எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தன்னுடைய கட்சியாக இருந்தாலும் வேறு கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் யாராவது ஒருவர் சிறப்பாக பணியாற்றினால் சிறப்பாக பேசினால் அதை பாராட்டுவதற்கு அவர் எல்லளவும் தயங்கியதே கிடையாது. உடனடியாக அந்த இடத்திலேயே பாராட்டுவார். அதுபோல் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது, நிறைய பேருக்கு நடந்திருக்கிறது. சில இடங்களில் பொதுக்கூட்டத்தில் மிக கடுமையாக அவரை விமர்சனம் செய்து பேசுவார்கள். அது டிவியில் அவர் பார்ப்பார். அடுத்த நாள் காலையில் அந்த பேசியவரே கூட அங்கே வருவார். வருகிற பொழுது அவரிடத்தில் மிக சகஜமாக அதையெல்லாம் மறந்துவிட்டு தான் அவர் பேசி இதெல்லாம் நாங்கள் நடைமுறையில் பார்த்துருக்குறோம். தளபதி அவர்களுக்கு இன்றைக்கு அவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அந்த நடவடிக்கை, அரசியல் அணுகுமுறை இதுவெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு தான் தளபதி அவர்கள் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் இன்றைக்கு எந்த கட்சியும் அவர் மீது குற்றம் சொல்ல முடியாத அளவிற்கு அரசை அவரால் நடத்த முடிகிறது. அதற்கு கலைஞருடைய வழிகாட்டுதலும் முக்கியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டசபை சிக்கிம் வந்து அருணாச்சலம் முடிவுகள் வந்திருக்கு. அதில் என்டி கூட்டணி வந்து கம்மியான அளவில் ஜெயிச்சிருக்காங்க. அந்த இது வந்து நாடு பூரா ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்துமா, இல்லை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அப்படி அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு விதமான ஒரு முடிவு இருக்கலாம். அது வந்து ஆல் இண்டியா பூரா அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கே இருக்கிற பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ப சில முடிவுகள் இருக்கலாம். அதை வச்சுக்கிட்டு மற்றதை நம்ம கணக்கிட முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.